குழந்தைங்களுக்கு அதிக சத்தான பீட்ரூட் மால்ட் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 15 பாதாம், 15 முந்திரி, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5 டைம்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 200 கிராம் பீட்ரூட்டை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பீட்ரூட்டை ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் அளவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃபேனு கீழே வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பவுடர் ஆட்டை வந்துடுங்க. இதை அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்து வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. திரும்பவும் இதை மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பீட்ரூட் மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மந்த்ஸ் அளவுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடரை வச்சு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பீட்ரூட் மால்ட் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற மாதிரி ஒரு 200 மில்லி அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.